இன்றைக்கும் உங்கள்கிட்ட ஒரு சத்தான ஒரு துவையலோடு தான் வந்து சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப சத்தான துவையலுங்க இது. இது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதே போல் இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பசங்களுக்கும் நம்ம வந்து சாத்தில் போட்டு பசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. இது கூட வந்து வத்தல் வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்ல சத்தான இந்த துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் டிப்ஸ்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதேமாரி இந்த துவையலை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சாத்தில் போட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் உங்கள் தேவைக்கேற்ப. ஆனால் இந்த கருவேப்பிலை துவையலுக்கு நம்ம வந்து காய்ந்த மிளகாய் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ரொம்ப உரப்பாக இருந்தாலும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க. அதனால் நான் வந்து 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். 3 வச்சு அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு பத்தலைன்னா வேணால் ஒரு மிளகாய் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட இல்லாதனால நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு முழு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்குங்க. நல்லா ஒரு ஃபுல்லாக ஒரு கையளவு எடுத்துக்குங்க. நான் இப்போ வந்து புளி மெயினுங்க இதுக்கு வேணும். புளி கொஞ்சம் கூட தான் வச்சு அரைக்கணும். நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது புளி வச்சு அரைக்கும்போது தான் அது வந்து நல்ல அந்த புளிப்பு இருக்கும்போது தான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா கருவேப்பிலையில் உள்ள ஒரு கசப்பு தன்மை, அந்த துவர்ப்பு தன்மை இருக்குல்ல, அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி தான். அதனால் கரெக்டான அளவு புளி வச்சு சேர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து துவையல் வந்து கசப்பு இல்லாமல் துவர்ப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையை ரொம்ப வதக்கணும்னு அவசியமே இல்லை. லேசாக ஒரு வதக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து அதோட தேங்காயும் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/4 மூடி தேங்காயும் சேர்த்துருக்கேன். தேங்காயை வச்சு சேர்க்கும் போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உப்பு, காய்ந்த மிளகாய், புளி அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஓட்டி எடுத்துக்கணும். இல்லாட்டி மிளகாய் வந்து அடிப்படாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் உளுத்தம்பருப்பை வச்சு மறுபடியும் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில் நீங்கள் கருவேப்பிலை தேங்காய் வந்து எல்லாமே முதல்ல வந்து மிக்சியில் ட்ரையாகவே பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இதுமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கும். அது இந்த இப்போ வந்து தேவையான அளவு சாத்தை எடுத்துகிட்டு அந்த துவையல் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கினீங்கன்னா சட்னி மாரி ஆகிடும். நம்ம இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த துவையல். நான் வந்து சாதம் அவ்வளோ சூடாக இருக்கனால பசையவே முடியல. நீங்கள் வந்து புளியும் உப்பும் கரெக்டான அளவு வச்சா தான் இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.